நல்லா மாவு மாதிரி அதே டைம் ஸ்வீட்டாகவும் ஹை ப்ரோட்டீன் உள்ள இந்த பாசிப்பயிறு லட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாமா? இந்த பாசிப்பயிறு லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடி எடுத்து வச்சிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக பவுட்ரு ஆகும் இந்த பாசிப்பயிறு. இதுக்கப்புறமா நெய் விட்டு பாதாமும் ஏலக்காவும் நல்லா நெய்யில் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி தேவைப்பட்டால் முந்திரி கூட வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இதை ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசி பயிரை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்பவும் ஆறிடக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும்போதே அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாவை கொட்டிடலாம். அடுத்ததாக பாதாம், ஏலக்காய், அதே டைமில் பொட்டுக்கடலை இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. இந்த லட்டு சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதையும் அரைச்சி இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ண பேரிச்சம்பழமும் குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரியும் இது கூடவே சேர்த்திக்கோங்க. அதுவும் இந்த லட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வெல்லத்தை தேவையான அளவுக்கு துருவி எடுத்து அதையும் சேர்த்திருக்கேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் வெல்லம் எடுத்திருக்கேன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். நம்ம அதிகமாக நெய்யும் சேர்த்த தேவையில்லை. அதுக்காக தான் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபைபர் இருக்கக்கூடிய இந்த பாசிப்பயிறு லட்டு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இது கெட்டு போகாது. நம்ம நல்லா எல்லாத்தையுமே வறுத்துட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 1 வீக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா டைட்டாக மூடி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போதோ இல்லை குட்டீஸுக்கோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நார்மலாக ஒரே மாதிரி லட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எதுக்கு பொட்டுக்கல்லையும் நம்ம அரைச்சி ஆட் பண்ணோன்னா இது அந்த அளவுக்கு பொட்டுக்கல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அரைச்சிங்கன்னா பாசிப்பயிறு கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அதனால தான் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டைம் எடுத்துக்காது. சட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரத்துலையே இந்த லட்டு நம்ம செஞ்சிடலாம். இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேமிலிக்காக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வேறொரு ரெசிபியோடு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.